அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொன்னும் பொருளும் தரும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்க. இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வங்களும் உங்களுக்கு சிவபெருமான் நிச்சயம் கொடுப்பாருங்க. இது மட்டும் கிடையாதுங்க, மனசில் எந்த ஒரு காரியம் நினைத்து இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ஒரு காரியம் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இந்த ஒரு புதன்கிழமையை தவற விட்டுடாதீங்க. இந்த புதன்கிழமை என்று என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே நம்ம சேனலில் ஒரு சகோதரியோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தலாம். நம்ம கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்கு பண்ணதின் மூலமாகவும் நம்ம சொல்கிற பரிகாரங்கள் சிலதை அவங்க செஞ்சதின் மூலமாகவும் அவங்களுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலையும் சம்பள உயர்வும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. அதே போல் தான் நேற்று ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலிலே அவங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர் பதவி உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்ம சேனலில் சொல்கிற பரிகாரங்களும் செய்யுங்க, கூட்டு பிரார்த்தனையிலையும் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன்று கூடி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவு செய்யும். அதே போல் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா புதன் பிரதோஷ தரிசனம் பார்த்திங்கன்னா நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தரும் என்பது ஐதீகம். அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த முறையில் புதன்கிழமையன்று சிவபெருமானை நம்ம வணங்கும் போது 16 செல்வங்களும் நம் இல்லம் தேடி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் நம்ம சிவபெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக பொன் பொருள் ஆபரணங்கள் நம்மளை தேடி வரும். 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்லேயுமே ஏற்றலாம். உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிகிற சூழ்நிலை இருந்தால் பிரதோஷ நேரத்தில் கோவிலையும் இந்த தீபத்தை ஏற்றலாம். 5 தீபம் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. 5 அகல் விளக்கில் நெய் ஊற்றி, நெய் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேன் கலந்து கரும்பு சாறு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஊற்றி தீபமாக ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்படி ஏற்றும்போது நிச்சயமாக அபரிவிதமான செல்வ நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமையில் வரதுனால இந்த வழிபாடை பண்ணுங்க. சப்போஸ் 4:30லேருந்து 6 மணிக்கு பண்ண முடியலினாலும் இன்று இரவு ஒரு 9-10 மணிக்குள்ளேயாவது இந்த ஒரு தீபத்தை 5 தீபம் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களால் 5 தீபம் ஏற்ற முடியலனாலும் பரவாயில்லைங்க, ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டாவது ஒரு தேன் ஊற்றுங்க. கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கரும்பு சாறு கிடைச்சிதுன்னா அந்த கரும்பு சாறை வாங்கிட்டு அந்த அகல் விளக்கில் ஊற்றி நீங்கள் 5 திரி போட்டு கூட தீபமாக இன்று ஏற்றி சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும், 16 செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கணும், வருடம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வைங்க அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டதை அனைத்தையும் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அதனால் மறக்காமல் இந்த ஒரு வழிபாடு, இந்த தீபத்தை நிச்சயமாக ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சிவபெருமானுக்கு மிகவும் பிரசக்தி பெற்ற நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்று சிவபெருமானை தரிசனம் செய்வது கோடி புண்ணியத்தை தரும். அதே போல் நந்தி தேவருக்கு அருகம்புல் கொஞ்சம் பச்சை பயிறு வெல்லம் கலந்து அவருடைய பாதத்தில் வச்சு அவரை மனதார நீங்கள் வழிபடும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க. அதே போல் இன்றைய தினத்தில் வில்வ இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நிறைவு பெறும். வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தை
செல்வத்தையும் சிவபெருமான் நிச்சயம் தருவாருங்க. 5 வில்வ இலை எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தமாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒருத்தவங்களுடைய பேர் எழுதணும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரை மிகவும் பிடிக்கும். விஷ்ணு பகவானை சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இன்றைய தினத்தில் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் வில்வ இலையில் 5 வில்வ இலையில் மஞ்சளால் ராம் அப்படின்ற பேரை எழுதி சிவபெருமானுக்கு நீங்கள் அவருடைய பாதத்தில் இல்லைன்னா ஃபோட்டோ சிலை எது இருந்தாலும் அவருக்கு நீங்கள் அவங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணும்போது 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழிபாடும் மறக்காமல் பண்ணுங்க. இன்றைய இரவுக்குள்ள நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது நீங்கள் தயிர் சாதத்தை ஒருவருக்காவது தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க கையில் நீங்கள் அன்னதானத்தை கொடுக்கும்போது, இந்த தயிர் சாதத்தை கொடுக்கும்போது நமக்ஷிவாய 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 அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது பொன்னும் பொருளும் கிடைக்க பெற்று இனிதே வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு செல்லக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, இன்று உங்களால் முடிஞ்சதுன்னா பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சால் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பழ வகைகள் இல்லை கீரைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வழிபாடை மறக்காமல் இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வருவது நிச்சயம். அதனால் இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. மிகவும் எளிமையானது தான், உங்களால் செய்யக்கூடியது தான். இதில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ எதை பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணலாம். நீங்கள் விலையில் கூட நீங்கள் பேர் எழுதி சிவபெருமானுடைய பாதத்தில் வைக்கலாம். பசுமாட்டுக்கு தாராளமாக பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒருவருக்காவது இன்றைக்கி தயிர் சாதத்தை அன்னமாக கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களால் செய்யக்கூடியது தான். அதனால் இதை நீங்கள் இன்றைய தினத்தில் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கனவிலும் நீங்கள் எதிர்பார்க்காத பலனை இது உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.